ஜெய் சீதாராம். இன்னைக்கு ராமாயணத்தில் ரொம்ப நாளாச்சு வேலை பளு கடுமையானதுனால ராமன் நிறையா ஒர்க்கு கொடுத்துட்டாரு. அதனால் ராமாயணத்தை பற்றி எதுவும் பேச முடியாது. ராமாயணத்தை பற்றி நம்ம என்ன பேசுகிறது? அது பேசுகிறதுக்கு அருகதே நமக்கு கிடையாது. இன்றைக்கி ராமாயணத்தில் லவ், காதல், எப்படி ராமாயணத்தில் சீதைக்கு ராமர் மேலே காதல் வந்துச்சு, ராமருக்கு சீதை மேலே எப்படி காதல் வந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போமா? இதுதான் என் ரூமு. இந்த ரூமு உள்ளே தான் இந்த ரூமு. இதை விட்டால் அப்புறம் மாடம், இதை விட்டால் இதுதான் என் உலகம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ராமாயணத்தில் அந்த லவ் பார்க்குறதுனா அவள் என்ன நினைப்பாங்க, ராமனும் சீதையும் கொண்ட காதல் தான் எல்லாருமே பட்டிமன்றத்தில் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் தாண்டி எல்லாருக்குள்ளேயும் ராமாயணம் இருக்குது. அது தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணால் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு வச்சுக்கலாம், இப்போ உள்ள அந்த லவ்வுக்கெல்லாம் அதுமாரி உண்மையான லவ் கிடையாது. இப்போ என்னென்னா, இந்த ரோட்லேருந்து அந்த ரோட்டில் பார்த்து ஹாய் அப்படி சொல்லிவிட்டு, இல்லை ஒன்றா வேலை பார்க்குற இடத்துல ஹாய் நல்லா இருக்கியா அப்படி பேசிக்கிட்டு இப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்ச நாள் பழக்க போட்டு அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது, அது ஒரு வகையான இப்போ உள்ள ட்ரெண்ட். இது இல்லை ஒரே கம்பெனியில் வேலை பார்க்கும்போது ஒருத்தர் இப்படியே பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே இது பண்ணி அப்புறம் அங்கே சுற்றி உள்ளவங்கெல்லாம் என்ன ஒன்றா பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி 2 பேரையும் ஜாயிண்ட் அடிச்சு விட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்களே மூட்டி விட்டு அப்படி சேர்த்து வைக்கிற இப்போ அந்த மாதிரி ட்ரெண்டு அது நடக்கும். அப்புறம் காலேஜ், பள்ளிக்கூடம் இதெல்லாம் படிக்கும்போது ஒன்றா பசங்கள்லாம் உசு பேத்தி விட்டு இந்த மாதிரி ஒரு உள்ள கேஸ் இருக்குது. சில பேர் அத்தை பொண்ணு மாமா பொண்ணு வீட்டுக்கு வரும் போவோம், அந்த மாதிரி பார்த்து 2 பேரும் பிடிச்சி போய் அது மாதிரி பண்ணுறதும் இருக்குது. சில பேர் பஸ் ஏறுற இடத்துல, சில பேர் ட்ரெயினில், இந்த மாதிரி அது ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி எங்கே எப்போ எப்படி நடக்கும்னே தெரியாது. ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் வண்டிக்கு எந்த சேதாரமும் இல்லை, வண்டியில் போகிற நமக்கும் சேதாரம் இல்லை. வண்டிங்கிறது என்னன்னா, இந்த உடம்பு தான் வண்டி. வண்டியில் போகிற ஆட்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் அந்த ஆத்மா. ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டியை ஓட்டிகிட்டு போனோம்னா அந்த ஆத்மாவுக்கு சேஃப்டி, பகவான் நம்மகிட்ட போய் சேர்ந்துடலாம். இல்லை எங்கேயாச்சும் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா கொண்டப்பட்டில் போட்டு அட்மிட் பண்ணுறது மாதிரி இறைவன்கிட்ட போகிறது தடங்கள் விட்டுக்கிறோம். அது மாதிரி அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துலேயும் லவ் இருந்துச்சு, இப்போ தான் இல்லை. அந்த காலத்தில் எப்படின்னா, அத்தை வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு போவாங்க. அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு பாச பிணைப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தி இவங்க வீட்டிலேருந்து போய் அவங்க வீட்டுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த பையன் போய் அந்த பொண்ணு வீட்டுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறது, ஓனி பார்த்து செய்கிறது. அந்த பொண்ணு இவங்க வீட்டுக்கு சாப்பாடு கொண்டுட்டு வர்றது, நிறைய அத்தை மாமாலாம் பார்த்துக்கிட்டு எல்லாரையும் நல்லா கவனிச்சிக்குது. இது பரஸ்பரமாக பிடிச்சி போய் சரி இவங்களை இது மாதிரி பொண்ணு நம்ம வீட்டில் வெளில விட்டுறக்கூடாதுங்க அந்த ஒரு இது பாண்டிங்கில் 2 சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ அப்படி இல்லை. இந்த ரோட்லேருந்து அந்த ரோட்லேருந்து பார்த்தாலே முடிஞ்சு போய்த்து அந்த மாதிரி கதை போடிட்டுருக்கு. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம், அது தேவையில்லாது. அது பிரபஞ்சத்தோட ரகசியம். யோகம் கொஞ்சம் நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டு தானே இருக்கும், வளர்ச்சி தானே. இப்போ ஏன் அந்த ராமாயணத்தில் ராமர் அந்த காதல் உயர்ந்தது? இப்போ உள்ளவங்கெல்லாம் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, பண்ணிக்கிட்டு அதோடு சரி லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். அந்த லவ் பாண்டிங்கெல்லாம் இருக்கிறது கடைசி வரைக்கும்லாம் இருக்கிறது இல்லை. நான் நிறைய ஒரு 100 ஃபேமிலி ரிசர்ச் பண்ணி பார்த்தேன், அப்படியெல்லாம் ஒரு பாண்டிங்கே கிடையாது. சும்மா ஏதோ பிள்ளைங்க திட்டம் குடும்பத்துக்காக ஓட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு தான் ஓட்டிகிட்ருக்காங்க. ஏன் அந்த பாண்டிங் இல்லை அப்படின்னா, பாச பிணைப்பு. இப்போ ராமருக்கு எப்படி காதல் உருவாச்சு? தசரதர் என்ன பண்ணுறாரு, அயோத்தியிலேருந்து சீதா பிராட்டியோட அப்பா ஊரில் பஞ்சம் வந்துடுது, ஜனகர் ஊரில் பஞ்சம் வந்துடுது. பஞ்சம் வரும்போது இங்கேருந்து தன் நெல் மூட்டைகள், அரிசி, என்னென்ன காய்கறி வகைகள் எல்லா மக்களுக்கும் ஏற்றி அனுப்பி விட்றாரு அரசாங்கத்துக்கு. அனுப்பிவிட்டு இந்த செய்தி அங்கே போய் அனுப்பிவிட்டு அப்பயே நட்பாக இருக்குது. இங்கேருந்து அங்கே அனுப்பி விடுறது, அவங்கக்கிட்டேருந்து இவங்களுக்கும் சில தேவைகள், அவங்கள்ட்ட கிடைக்கிற பொருளெல்லாம் அவங்க பதிலுக்கு இங்கே அனுப்பி விட்றாங்க. இது மாதிரி பரஸ்பரம் ஒரு அன்பு புரிதல் இருந்துகிட்டே இருக்குது அந்த நாட்டுக்குள்ளேயே. அப்படி இருக்கும்போது அவங்க நாட்டை பற்றி இங்கே மக்கள் பேசிக்கிறதும், இந்த நாட்டை பற்றி அங்கே மக்கள் பேசிக்கிறதும், இதுவரை பேசிக்கிறத பார்த்து இந்த சின்ன பிள்ளைங்க மனசுக்குள்ளே ஒரு ஆழமாக விதைஞ்சிது. அப்போ ராமருக்கு இங்கேருந்து அங்கே அனுப்பி விடுறது, அங்கே சீதா பிராட்டி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சீதா பிராட்டிக்கு போய் இந்த செய்தியெல்லாம் அங்கே கேள்விப்படுது.
எப்படி கேள்விப்படுது இது மாதிரி கோயில் அங்கேருந்து அரிசி மூட்டை இதெல்லாம் வருது, மக்களுக்கெல்லாம் உதவி பண்ணுறாங்கன்னா, அப்போ சீதா பிராட்டிக்கு அந்த தேசத்து மேலே ஃபஸ்ட்டு அந்த தேசத்து மேலே ஒரு அன்பு வருது. அதுக்கப்புறம் அங்கே 4 ராஜகுமார் இருக்கிறாருன்னு சொன்னோன்னா அவங்க மேலே ஒரு பாசம் வருது. அதில் ராமர்னு ஒருத்தர் சிறந்தவராக இருக்கிறாரு, உலகம் போற்று நல்ல பண்பு உள்ளவர், எல்லாரையும் கட்டி அரவணைச்சு பாசத்தோடு இருக்குது. இந்த செய்தியெல்லாம் பரவுது. இந்த செய்தி அங்கே போகிறது. அதே மாதிரி இங்கேருந்து சீதா பிராட்டியோட செய்தி அங்கே போகிறது. இந்த மாதிரி பரிமாற்றங்கள் ஒருத்தர் கம்யூனிகேஷனில் ஓடிட்டு இருக்கும்போதே அவங்க மனசு இடம் மாறிக்குது. இது ஃபஸ்ட்டு புரிதல். ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் அன்பு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தன்னுடைய குதிரையை குதிரையை வந்து வெட்டக்கூடாதுன்னு சீதா பிராட்டி எழுதி விட்டதை ராமர் பார்த்துட்டு அந்த குதிரையை வெட்டாமல் அதுக்கு பதிலாக தங்கம் கொடுத்து அது மூலியமாக மனசில் இடம் பிடிக்கிறாரு. அது ஒன்று. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, காட்டுக்குள்ளே போகும்போது ரிஷிகள்லாம் நம்ம இவரெல்லாம் ரிஷிகள் அழைச்சிட்டு போய் ராமன் அழைச்சிட்டு போகும்போது அங்கே காட்டில் சந்திப்பு பார்க்க முடியாட்டியும் இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி அங்கே ஒரு இடம் புரியாத அன்பு புரியுது. கடைசி வரைக்கும் சீத்தையும் பிராட்டியும் எங்கேயுமே பார்த்துக்கல, வில்ல ஒடிக்கிற இடத்துல மட்டும்தான் பார்த்துக்கிறாங்க. இப்படிக்குள்ளே அவங்களுக்குள்ளே வந்து மனப்பரிமாற்றங்கள் நடந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் மரியாதை அதிகமாகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீதா பிராட்டிக்கு இவருடைய குணங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஒவ்வொரு சாதாரண நம்ம மனிதனுக்குள்ளே அவர் 16 குணங்கள் உடையார். ராமபெருமான் 16 குணங்கள் உடையார். சீதா பிராட்டி சொல்லணுமா என்ன, அவங்களுடைய குணம் இவங்களுடைய இடம் மாறிக்குது. இப்படியெல்லாம் செஞ்சு ஒவ்வொரு விஷயமா இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மனசு ஒத்து போயிடுது. மனசு ஒத்து போய்த்தா என்ன, அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. இதெல்லாம் மாரி சீதா பிராட்டிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒரு நடந்தோன்னா ராமர் மேலே இன்னும் அது அகலிகைக்கு மோட்சம் கொடுத்துட்டாரு அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அகலிகை அம்மா மேலே சீதா பிராட்டிக்கு அளவு கிடந்த பக்தி. பெண் தெய்வம் தானே, தன்னை போல ஒரு பெண்ணு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து தாங்கிக்க முடியுமா? அந்த பொண்ணுக்கு யார் விருதலை கொடுப்பா? அது மாதிரி ராமபெருமான்னு தசர குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் மூலியமாக வந்து கிடச்சோன்னு அளவில்லாத சந்தோஷம். அந்த பொண்ணுக்கே இப்படி ஒரு சாபமிஞ்சம் கொடுத்தவர் அப்படின்னு மனசில் நல்லா ஆணித்தனமாக பதிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே வரும்போது அண்ணலும் நோக்கினால் அவரும் நோக்கினால் கம்பர் எழுதுனது போல் இங்கே ராமாயணம் நடந்த இடத்துல 2 பேருக்கும் அப்புறம் அப்பையும் கூட வெளில பாருன்னு சொல்லி போய் ஒடிச்சதுக்கப்புறம் இந்த இதுலேயே நிறைய கதை இருக்குது. ராமா போய் வில்ல பாருங்கிறாரு. ராமா போய் வில்ல பாரு அப்படின்னு சொன்னானே நேராக போகிறாரு, வில்ல பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு என்ன பரமசிவனோடதுன்னா, ஏன்னா எந்த ஒரு லவ்வுக்குமே மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு இப்போ நான் வந்து ராமர் மேலே தீவிரமான காதல் எனக்கு இருக்குது. ஆனால் என்கிட்ட நல்ல பண்பு, நல்ல எண்ணங்கள், நல்ல தூய்மையான எண்ணங்கள் இதெல்லாம் இல்லை. இது நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். என்கிட்ட தூய்மையான எண்ணங்கள் இல்லை. நான் ஒரு மானிட பிறவி தானே, என்கிட்ட அந்த எண்ணங்கள்லாம் இல்லை. இப்போ இதெல்லாம் இருந்தால் தான் ராமர்கிட்ட முடியும். ஏன்னா அவர் 16 குணங்கள் நிறைந்தவர். அந்த 16 குணங்கள் நம்மள்கிட்ட இல்லை. இதை வளர்த்துக்கிட்டா ராமர்கிட்ட போயிடலாம். அப்போ இல்லைங்கும் போது என்ன பண்ணணும், ரெக்கமெண்டேஷனில் தான் போயிடணும். ராமருக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நான் செய்யணும். ஒரு லவ் சக்ஸஸ் ஆகணும்னா அந்த காதலனுக்கு பிடிச்ச விஷயம்லாம் அந்த பொண்ணு செஞ்சு மனசில் இடம் பிடிக்கணும். ஒரு பொண்ணு மனசில் இடம் பிடிக்கணும்னா இந்த பையன் அந்த பொண்ணு மனக்கு என்னென்னலாம் பிடிக்கணுமோ அந்த பொண்ணு பின்னாடியே போகணும், அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றணும், அந்த பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும். அதேமாதிரி இந்த பையனு பின்னாடி அந்த பொண்ணு போகணும், அந்த பையனுக்கு பிடிக்கிற மாதிரிலாம் செய்யணும், அது மனசில் இடம் பிடிக்கணும். அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கணுமோ பார்த்து ஒன்றையும் பண்ணும்போது தான் அந்த அன்பு மலரும். தனக்காக இப்படி ஒவ்வொன்றையும் ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த அன்பு மலரும். இல்லாட்டி அந்த அன்பு தான் பாண்டிங் அதிகமாக இருக்கும். தனக்காக ஒன்று பார்த்து செய்கிறவங்க அதுக்கப்புறம் அவங்களுக்காக எதை வேணாலும் செய்வாங்க. அந்த உலகத்தையே கூட ஏற்று நிற்பாங்க. ஏன் காதலுக்காக உலகத்தையே ஏற்று நிற்சி அந்தளவுக்கு அந்தளவுக்கு ஒரு பாண்டிங் அது உள்ள. அந்த மாதிரி இப்போ ராமர் மேலே எனக்கு காதல்னு வச்சுங்க. இப்போ என்கிட்ட அது இல்லை. என்ன பண்ணுறேன், ராமருக்கு இது பிடிக்கும் அப்படின்னு நான் தேடி போய் பார்த்து செய்கிறேன். ராமநாமம் எழுதுறது, ராமனை பற்றி பேசுறது. ராமனுக்கு பிடிச்சது யாருன்னா சிவன் தான். சிவனும் பார்வதியும் ராமருக்கு ரொம்ப உயிர். போகிற இடமெல்லாம் சிவலிங்கம் முடிச்சு வச்சது ராமர். அப்போ என்ன பண்ணுவோம், ராமருக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ நான் சிவனை போய் கும்பிட்டே ஆகணும், வேறு வழியே இல்லை. சிவபெருமானே போய் பார்த்து எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவரோட பாதத்தில் எனக்கு ஒரு இடம் கொடு அப்படின்னு சொல்லி நான் சிவனை இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கணும். அவரே அழைச்சிட்டு போயிடுவார். ரெக்கமெண்டேஷனுக்கு ஒரு ஆளே இல்லை. அப்புறம் ராமனுக்கு பிடிச்சது யார், ஆஞ்சநேயர். அவரையும் இறுக்கமாக பிடிச்சாங்க. இப்போ ரெக்கமெண்டேஷனுக்கு இவ்வளோ பெரிய நம்ம பிடிச்சாதான் அங்கே ராமர்கிட்ட நான் போக முடியும். என்னை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ என் மேலே எனக்கு வந்து தீராத காதல் ராமர் மேலே.
சீதா பிராட்டி மேலே ராமபெருமானை பார்க்கணும், சீதா பிராட்டியை பார்க்கணும், ஃபேமிலியோடு பார்க்கணும், தீராத காதல். ஆனால் நிறைவேறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன் கம்மின்னா சுத்தமான அன்பு இல்லை, தூய்மையான எண்ணங்கள் இல்லை, செயல்பாடுகள் இல்லை. இப்போ இதெல்லாம் இருந்தால் நான் ராமரை பார்க்குறதுக்கு தகுதி இருக்குது, அவரே வந்து பார்த்துருவார். இல்லாதனால நம்ம இவங்கெல்லாம் போய் ரெக்கமெண்டேஷன் போய் நிற்கணும். இப்போ சிவனுக்கு பிடிச்சது என்ன? அன்பே சிவம், பசி, எல்லாருக்கும் பசி ஆத்துறது, அன்பு செலுத்துறது, இதெல்லாம் சிவனுக்கு பிடிக்கும். இதெல்லாம் செஞ்சோம்னா சிவன் நம்ம மேலே பார்வை செலுத்துவார். சரி, இப்படி ஒரு நல்ல பையன் இருக்கான், இவங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்லி அவர் போய் அவர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் சொல்லுவார். அது மாதிரி காதலுக்கு ஒரு தூது தேவை. மெயினாக ஃபோன் மாதிரி, மீடியாட்டி மாதிரி, அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்து 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 செஞ்சு அப்படி இடம் முடித்து வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப நிலச்சி நிற்கும். உலகமே எதிர்த்து வந்தாலும் என் ராமன் தான் எனக்கு முக்கியம், எதுவுமே தேவையில்லைன்னு சீதா பிராட்டி உறுதியோடு நின்னாங்கன்னா அப்போ அந்த காதல் மேலே அவங்களுக்கு எவ்வளோ வலிமை இருந்திருக்கும். சூர்பனகா என்னென்னமோ அழகாக காட்டுறா, என்னென்ன நீச்சி போ, என் ஒய்ஃபுக்கு இருந்து உலகத்தில் எதுவுமே போ அப்படின்னு விரட்டி விட்டுறாரு. ஆனால் என்ன அர்த்தம்? சீதா பிராட்டிக்கு என்ன ஆனாலும் நான் சீதா பிராட்டியே நான் வந்து எப்படியா இருந்தாலும் சீதா பிராட்டிக்கு வாழுன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் கட்டாந்தரையிலேயே படுத்துக்கிறது. சீதா பிராட்டி என்ன சாப்பிட்றாங்களோ அதையும் இங்கே சாப்பிட்டுட்டு பிரிஞ்சிருந்த போதும் தனக்கு மனைவி போலேயே வாழ்ந்தாருன்னா ராமர். அப்போனா அவங்க எவ்வளோ பெரிய பாண்டிங். அது மாதிரி ராமரும் சீதையும் உள்ள காதல் வந்து உலகம் உள்ள வரைக்கும் அழியவே அழியாது. அது உண்மையான காதல். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அப்படி உண்மையான காதல் இல்லை, தூய்மையான காதல் இருக்காது. ஏன்னா இப்போ வந்து கலியுகத்தில் பார்க்குறது மேலேலாம் ஆசை வரும். என்ன பண்ணுறோம், மனசை ஒருநிலையாக இருக்காது, ஒன்றோட ஒன்று பெட்டராக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ எப்படி இருக்கும் வாழ்க்கையும்? ஒன்றோட பெட்டராக அடுத்தடுத்து போயிட்டு தான் இருக்கும், நிலையாக நிற்காது. அதனால எல்லார வாழ்வு சுகம் இருக்காது. இதான் நானும் வாழ்கிறேன் அப்படின்ட்டு வாழும். ஆனால் இதெல்லாம் ராமாயணத்தை படித்து ராமரை மனசில் ஏற்றிக்கிட்டு சீதா பிராட்டி மனசில் ஏற்றிக்கிட்டு இது போல் தான் வாழணும் அப்படின்னு நினச்சி வாழ்கிற ஒரு தம்பதியர் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பராக, சுத்தமாக, ஆரோக்கியமாக, சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி முயற்சி பண்ணுறது தப்பு இல்லை, முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் ஜெயிக்கலாம். ராமர்கிட்ட டெய்லி வேண்டிக்கணும், கேட்டால் தான் கிடைக்கும். எதுவுமே நல்ல விஷயத்த கேட்கணும், ராம பெருமான்கிட்ட கேட்கணும், சீதா பிராட்டிகிட்ட கேட்கணும், சிவன்கிட்ட கேட்கணும். நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடு, எனக்கு நல்ல விதமான குடும்பத்தை கொடு, உங்களை போலேயே நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுங்க, நல்ல ஒரு புத்திரர்கள் கொடுங்க, நல்ல புத்தி உள்ள புத்திரர்களை கொடுங்க, நல்ல அறிவுள்ள புத்தகம் கொடுங்க, நல்ல கைங்கரியம் பண்ணுற பக்தர்கள் என் குடும்பத்தில் வந்து பிறக்கணும். கேள்வி சொல்லுது பாருங்க, நல்ல கைங்கரியம் பண்ணுற புத்தர்கள் வந்து என் குடும்பத்தில் பிறக்கணும், நல்ல எண்ணங்களோட தூய்மையான பக்தியோடு உள்ள உலகத்து மேலே பண்புகள் கொண்ட ஒரு நல்ல புத்தர்கள் வந்து என் குடும்பத்தில் பிறக்கணும். இப்படியெல்லாம் வேண்டிக்கணும், நல்லதே கேட்கணும். அப்படி கேட்டால் தான் பகவான் இந்த பிரபஞ்சம் நம்ம என்ன கேட்குறோமோ அது கொடுக்கும். என்ன கொஞ்சம் லேட்டாக ஒரு நெல் போடுறோம், அதில் 117 நெல் வந்து திரும்ப காய்க்குது. அந்த நெல்லுக்கு இந்த பிரபஞ்சத்தில் அதை காய்க்கக்கூடிய சக்தி யாருக்கு கொடுக்குது? பிரபஞ்சம் தான் கொடுக்குது. ஒரு உளுந்து போடுறோம், அதில் ஒரு 130 உளுந்து காய்க்குது. ஒரு கடலை போடுறோம், 60 கடலை காய்க்குது. ஒரு மூங்கி வைக்கிறோம், அது கீழே 40-50 மூங்கி வருது. ஆக ஒன்றை போட்டால் அது பல மடங்கு வரும்போது அப்போ நல்லதை நம்ம விதைக்க அந்த நல்லது இன்னும் பல மடங்காக விளையும். அப்போ சைடாக நெகட்டிவாக விதைச்சோம்னாலும் நெகட்டிவாக தான் விளையும். அது தடுக்கிறது கஷ்டம்தான், கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே இருக்கலாம். பயிற்சி தான், டெய்லி மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். காலையிலேருந்து இந்த சாயங்காலம் வரைக்கும் இன்றைக்கி யார் மனசும் ஃபோன் போடாமல் நடந்துக்கிட்டோமா, யாருக்கும் தொல்லை கொடுக்காமல் நடந்துக்கிட்டோமா, யாரையாச்சும் சந்தோஷப்படுத்தணுமா, யாருக்கு போய் நல்லது பண்ணணும், இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணணும். எதை மைனஸ் பண்ணணும் அதை மைனஸ் பண்ணணும், எதை இன்க்ரீஸ் பண்ணணும் அதை இன்க்ரீஸ் பண்ணணும். அது மாதிரி டெய்லி மானிட்டர் பண்ணி கடைசியில் 0 கொண்டுட்டு வந்தால் தான் அந்த திராஸை கரெக்ட் நிலைக்கு கொண்டு வரணும்னா 2 திராஸ் சைட்லேயும் ரெண்டுமே எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ வந்து திராஸ் நேராக நிற்கும். 2 சைடுமே இல்லாமல் இருந்தால் பிறவி கிடையாது. பாவம் புண்ணியங்களும் அழிக்கப்பட்டு விட்டால் பிறவி கிடையாது. பாவ புண்ணியங்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம பிறந்துக்கிட்டு தான் இருக்கணும். ஜெய் சீதாராம்.